வணக்கம் நண்பர்களே. என்ன மேட்டர்னா, நேற்று எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. காலேஜில் படித்தவங்க நல்லா பண்ணியிருக்கடா, ஸ்பீக்கிங் ஸ்கில் உனக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். அண்ட் இது மணிக்கு நான் இன்னும் டெய்லியும் கண்டென்ட் போகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்றைக்கி வந்து எனக்கு கரண்ட் இல்லை. லைக் 7 வரைக்குமே கரண்ட் இல்லை. எடுக்கவா வேணாமான்னு ஒரு ஒரு 40 வாட்டி யோசிச்சிருப்பேன். இது 41வது வாட்டின்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தான் அந்த கண்டென்ட் சரி நம்ம போட்டுருவோம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். லைக் என்னென்னா, நான் சென்னை வந்துட்டு சென்னை எல்லாரும் அப்படிடா இப்படிடான்னு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு சென்னையை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இன்னும் ரியல் சென்னை பீப்புளே இன்னும் பார்க்கல. யாரை கேட்டாலும் திருச்சி, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு எல்லோரும் ஒரு இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லைக் இன்னும் நான் சென்னை பீப்புளை பார்க்கல. ஸோ சென்னை இது காரணமாக இருக்குது ஏன்னு தெரில. சென்னை இப்போதைக்கு சென்னை தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, கரெக்டுன்னு சொல்ல முடியல எனக்கு. ஏன்னா நான் வந்தேன் மெயிலை ப்ராப்பராக பார்க்கல. லைக் ஒரே கம்பெனி நேமில் இன்னொரு கம்பெனி இருந்திருக்கு, லைக் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி. நான் அந்த கம்பெனிக்கு போயிட்டு நான் அந்த அதாவது எனக்கு வர வேண்டிய ஆஃபர் லெட்டருக்கு முன்னாடி நான் 20 days முன்னாடியே வந்துட்டேன். வந்து ஒரு 5 days ஒர்க் பண்ணேன் அந்த கம்பெனியில். 12 hours எனக்கு ஒர்க்கிங். லைக் மார்னிங் 3 o'clock எழுந்துச்சு 6 o'clock அங்கே போய் லாகின் பண்ணிட்டு மறுபடியும் 6:30 தான் ரிலீவ் பண்ணுவாங்க. அங்கேருந்து மறுபடியும் 6 o'clock 9 o'clock ஆயிரும். அப்படி ஒரு 5 days ஒர்க் பண்ணேன். ஓகே இப்படி தான் இருக்குமான்னு நினச்சேன். இல்லை, அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகிடுச்சு. நான் எனக்கு வர வேண்டிய கம்பெனி வரதுக்கே அதுக்கப்புறம் தான் எனக்கு கால் வந்துச்சு ஒரு 5 days கழிச்சு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு நம்ம என்ன கம்பெனினே தெரியாமல் ஒர்க் பண்ணியிருக்கோம் 5 days அப்படின்னு. அந்த 5 daysக்கான சேலரியும் வரல. அப்புறம் இதில் நான் பண்ண தப்பு என்னென்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை நான் கேட்டுருக்கணும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் அவங்கள்ட்ட எதுவுமே கன்சல்ட் பண்ணாமல் அதே மணிக்கு அந்த எனக்கு மெயிலில் வச்சு நான் வேறு கம்பெனிக்கு அதே பேரில் கொஞ்சம் அல்ட்ரா இருக்க கம்பெனி வேறு கம்பெனிக்கு போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அது ஒரு சென்னை ஒரு 10 நாள் கஷ்டப்பட்டேன். ஆனால் அட் த சேம் டைம் எனக்கு பிஜி நல்ல பிஜி கிடச்சி, ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, தமிழ் பிஜி கிடச்சி, அங்கேயும் நிறைய கான்டாக்டும் கிடச்சி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைக் இதில் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி நான் பேசியிருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசியிருந்தேன்னா நான் அந்த 5 நாள் கஷ்டப்பட்டுருக்க வேணாம், எதுவுமே பண்ணியிருக்க தேவையில்ல. அந்த 5 நாள் எனக்கு அந்த கஷ்டங்கிறதே லைக் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நான் கிளியராக இருந்திருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் 2 பேர்கிட்ட பேசக்கூட செய்யலை. அது ஏன்னும் தெரியல. இன்னும் பேச கற்றுக்கணும். அதுக்காண்டியே அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிக்கணும் கூட வச்சுக்கலாம். அப்புறம் அந்த 5 days முடிஞ்சு அதுக்கப்புறம் பிஜி கிடச்சி மாறினேன். அதுக்கடுத்து ட்ரைனிங் போட்டாங்க, ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு லொக்கேஷன் மாற்றிட்டாங்க. லொக்கேஷன் மாதிரி வந்தேன். இன்னொரு அதுக்கப்புறம் ட்ரைனிங் போன நண்பர்களே. ட்ரைனிங் போயிட்டு அங்கேருந்து எனக்கு லொக்கேஷன் மாற்றிட்டாங்க. லைக் நான் இருந்த மறுபடியும் பிஜிலேருந்து ஒரு 27 kilometers தாண்டி இருந்தேன். பட் அங்கே ஒரு பிஜி பார்த்தேன். கூகுளில் சர்ச் பண்ணிட்டு தான் அந்த 4.5 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. உள்ளே பார்த்தா ஒரு கிச்சனுக்குள்ளே தங்க சொன்னாங்க. லைக் 5 பேர்த்துக்கு காஸ்ட் ஆஃப் அமௌண்ட்டு எப்படி சொல்கிறதுனா அந்த ஸ்டேக்கான அமௌண்ட்டும் அதிகமாக இருந்துச்சு. ஓகே இப்போதைக்கு இருக்கலாம்னு நினச்சேன். இல்லை ஃபஸ்ட்டு சரி ஓகே இது இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இல்லை முடியாது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிட்டு. ஃபுட்டும் அவ்வளோ ஓகேவா இல்லை. அதுக்கடுத்து இப்போ ஒரு பிஜிக்கு வந்திருக்கேன். இப்போ அங்கேருந்து தான் பேசுகிறேன். நான் சேஞ்ச் ஆனது January 1, 2026. அங்கேயும் அமௌண்ட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை நான் திருப்பி கொஞ்சம் பேசி தான் வாங்கினேன். இதுக்குமே ப்ராப்ளமாக இருக்கிறது நான் பேசியிருக்கணும். அந்த ஸ்டேஜை தாண்டி பேசியிருக்கணும். ஸோ பேச வேண்டிய இடத்துல நான் பேசாமல் விட்டுட்டேன். அதனால தான் இப்போ பண்ணதெல்லாம் விட்டு இதுக்கப்புறமா நான் பேச வேண்டிய இடத்துல பேசுங்கிறதுக்காண்டி இந்த சேனல் ஆரம்பிச்சுக்கணும் கூட வச்சுக்கோங்க. அடுத்து நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வரேன். இன்றைக்குமே எனக்கு காரணம் என்னென்னா, லைக் கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 1 வீக்கான கண்டென்ட் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். என்னென்னா எல்என்டி நான் ஏன் சொல்கிறேன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும். அதையும் தாண்டி நிறைய இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டேன். எனக்கு தெளிவாக தெரியல. அதை பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் எல்என்டி இருக்குது, ஆட்டோ டிரைவர்ஸ், அடுத்து பேங்க் லோன்ஸ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை என்னென்னு தெளிவாக பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பர்களே. ஸ்டே டியூன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்கிறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. என்னடா இவங்க நோயின்னு இருக்காங்கன்னு பார்க்காதீங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.